தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், அவரால் பிறந்தவர்கள், அதாவது கடவுள் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் என்றால், ஒரு பாவமான காரியம் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் நம்மிடம் உணர்த்துவார். நீ தவறு செய்ய போகின்றார், இதை செய்யாத என்று நம்மை தடுத்து நிறுத்தி நம்மை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, இப்படி நாம் வாழ்ந்தால்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று அழைக்கப்படுவோம். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்துவார். எந்த தீங்கான காரியத்தை, பாவமான காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை நாம் செய்யாமல் அவர் தடுத்து நிறுத்தி நம்மை பாதுகாப்பார். ஆகவே நாம் எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவருடைய தூய ஆவியானவருடைய வழிநடத்தில் நாம் அனுதினமும் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பாவத்திற்கு விலக்கி பாதுகாப்பார். நாம் எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம்மால் பிறந்தவர்கள், அதாவது அருளை பெற்ற நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். காரணம், நீர் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாப்பீர். பாவம் செய்யாத அளவு எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குவீர். உமது தூதர்களை கொண்டு, உமது தூய ஆவியானவரை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்குவீர் என்று உணர்ந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உமது தூய ஆவியானுடைய அருளால், உமது கிருபையால் நாங்கள் எப்பொழுதும் உம்மை முன்வைத்தே பரிசுத்தமாக உமது பரிசுத்தத்தில் வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து எந்த பாவம் நாங்கள் செய்யாதபடி எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.